அறம். நீங்க ஆத்திச்சுடி படிச்சிருப்பீங்க, ஔவையாருடைய ஆத்திச்சுடி. முதல் வாசகம் என்ன? அறம் செய்ய வீடு. அந்த அம்மா சொன்னது ஒரு அறம். ஆனா நம்ம வள்ளுவன் என்ன சொல்றாரு தெரியுமா? அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை அப்படிங்கிற. அதனால இல்வாழ்க்கை ஒருத்தருடைய வாழ்வு, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடிய வாழ்வு, அந்த இல்வாழ்க்கை. அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அத்து பிறன் பழிப்பதில்லாயும் நன்றுங்க. யாரும் பழிச்சல் சொல்லாத அளவுக்கு வாழணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல அப்படியா இருக்கு? கிடையாது. நமக்கே தெரியும், வீட்டுக்குள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமா இருக்கு இல்லையா? இப்போ எங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரசம் வச்சாங்க. என்ன வச்சாப்புல? ரசம். அப்போ எங்க ரசத்துல புளியை கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன், நீங்க ஒன்றும் சொல்லாம சாப்பிட்றீங்களேன்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், ஏம்மா நீ ரசம் வைக்க போறேன்னு சொன்ன பிறகு எனக்கு வயிற்றுல புளியை கரைச்சி, நீயும் புளிய வேற கரைக்கணுமாமா அப்படின்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பல வீடுகள் இல்லையா? வள்ளுவன் என்ன சொல்றான்னா, அன்பும் அறமும் நிறைந்த விருந்தோம்பல் இருக்கக்கூடிய, உதவி செய்தல் இருக்கக்கூடிய, இப்படி வேறு பண்புகளை கொண்டதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை அப்படிங்கிற. ஆனா ஆண்களோட நிலை இன்றைக்கு தேதிக்கு பரிதாபகரமா அப்படின்னு நான் சொல்லல, வரப்போற ஔவையார் சொல்ல போறாங்க. ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் ஆணாதிக்க சமூகமாக. இன்றைக்கு பெண்களுக்கும் சமத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. பாரதியார் சொன்னான், ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்றான். இளைப்பிள்ளை தான், ஆனாலும் குடும்பம் என்ற ஒரு வண்டி ஓடணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு நடித்து காட்ட வருகிறார்கள். இல்லறம் நல்லறமாக இதோ இனிது. இங்க என்ன பண்றேன்? மனுஷனா பிறந்தவன் வய காட்டி போய் வந்தான்னா அவன் குடிக்க தண்ணி உண்டாக கொடுக்க வேண்டாம்? நல்ல புரிந்த நீட்பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்துல இருக்குதான் சொல்லிக்கிறேன். காதா கேட்கல, என்ன பேசாம இருக்கிறேன்? கேட்கிறேன், பதில் அமைப்பு அரண்டலாம். உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணுமில்லப்பா, பசி வந்தது, பாடு வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு வைதேன். பகுத்த திட்டினா பசி தின்னு போடுமா? புத்தல திட்டினா பத்திரியை திட்டினதாக ஆயிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் நீங்க என்னமோப்பா, பசியோட வந்தேன். உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒன்றும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவில் இருக்குதேன்னு தான் பார்க்கிறேன். நாடு முழுவதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்றைக்கே சாப்பிடுறேன். அதுங்க நம்ம வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா 4 கறி, கூட்டு, பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும். அதனால என்ன, உனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்குதுங்க. ஐயோ, அது உங்களுக்கு வேண்டாங்க. வெறும் தண்ணி விட்டு சோறா இருந்தாலும் போதும்ப்பா. உன் வீட்டுக்கு போகணும். எழுதுரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கொடுத்தாங்க கொத்து கொடுக்கணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அது கட்டில வேணா குடிச்சு அப்படி போட ஏன் காற்றமே கொண்டு போட்டு நல்லா உட்காரு. அப்படியே சாஞ்சுக்கோ, குதிக்காத. போகுது தலையை நல்லா கீழி
என்ன அடாடா? வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி நம்ம இல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, ஒரு தலையிலேயே இயற்கையா இருக்குது. என்ன வழியில ஒரு ஆட்சி ரொம்ப வயதானது, 4 நாளா பட்டி. ஐயோ, வீட்டிலேயே என்ன நீ கிட்ட ஆட்டுக்கு விருந்து நிறையா கோயில் மாதிரி நாள் ஊரை சுத்திட்டு விருந்து அப்படியாண்டா விருந்து இல்ல உதவாக வரவேண்டாம்னு சொன்னேன். பின்ன எப்படி வந்தாங்களா? அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாத போட்டு வந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கு என்ன? சொன்னேன் தெரியாது. ஐயோ ஆயிட்டாங்க. ரொம்ப வயதானவங்க. இந்த ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு குறைக்கிறேன். போட்டு திருட்டு போகணும்னு சொல்லிடு. என்ன தெரிஞ்சுதா? என்ன பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பெருச்சாளி வந்து மற்றவங்க நான் உருட்டி விட்டுட்டேன். வாங்க. சாப்பிடவா அன்பில்லாமல் இவன் இட்ட அமுதை பார்க்கவே கண்டு இதுக்கு சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே. வந்தால்தானே உன் பெருமை உலகத்துக்கு தெரியும். அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாய். தாய் குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாது இருக்கலாமா? உன்னால் பெண் குலத்துக்கே பெரிய அவமானம். என்ன இது? இப்படி கூடி பேரு என்ன நேசம்? பின்னாடி கூடி சட்டை இழந்து சம்சாரம் விட்டது. போகாத. ஈருடம் தேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்ப முகம் திருத்தே ஈருடம் தேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்ப அருந்தினிக ஆடினாள் ஆடினாள் ஆடி பழமுறத்த சாடினாள் ஓடோடத்தா. என்ன மன்னிக்கணுங்க, நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாற்றணும். அவர் இங்கே இருக்க சொல்லுங்க, இனிமே சரியா நடந்துக்கிறேன். ஏன் என்றால் இருக்கிறார் எழுந்து. நீ கும்பிட வேண்டாம், உன் குணத்தை மாற்றிக்கொள். உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு. நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன்?
புருஷன்கிட்ட சிரிச்சு பேச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் கருமுருன்னு இருந்தா தான் அடக்கி ஆடலாம்னு பெரியவங்க சொன்னாங்களே எனக்கு. அடக்கி ஆடுறதா? யாரை யாரம்மா அடக்கி ஆடுது? அன்பினால் அல்லவோ ஆடணும். அன்பு இழந்த முகத்தில் அறிவு இருக்காது, அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது. காதல் இருவர் கருத்துருவித்து ஆதரவு பட்டதே இன்பம். பொறுமையென்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமையென்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமையென்னும் நகையணிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமடைந்திட பொறுமையென்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். கூடி நடந்து கொள்ள வேண்டும், கோபதாபம் தள்ள வேண்டும். கூடி நடந்து கொள்ள வேண்டும், கோபதாபம் தள்ள வேண்டும். கோடி செம்பொன் குகிந்தாகும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும். கோடி செம்பொன் குகிந்தாகும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும். நாடி மணந்த நாதனோடு நாடி மணந்த நாதனோடு நாரும் மலரும் போல கூடி. நாடி மணந்த நாதனோடு நாரும் மலரும் போல கூடி. நல்லறமாகிய இல்லறவாழினில் நல்லறமாகிய இல்லறவாழினில் எல்லை இல்லாத பேரின்பமடைந்திட பொறுமையென்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமையென்னும் அருமை அருமை. இந்த நாடகத்தை இயக்கி நமக்கு வகுத்து தந்தவர் நம் ஓவிய ஆசிரியர் அசோகன் அவர்கள். தாய் குலங்களே கேட்டுச்சா? பொறுமை எனும் நகை அணிந்து பொறுமை காண வேண்டும் பெண்கள். அப்பவே இது நான் சொல்லல, அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நகையோட விலை அப்படி. ஒரு கிராம் இன்றைய விலை ரூபாய் 14,415 மட்டுமே. ஒரு பவுனின் விலை 1,25,808 மட்டுமே. ஆகவே தாய் குலங்கள் அனைவரும் பொறுமையை நகையாய் அணியும்படியாக அன்போடு கலைக்குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இதோ